யோ என்னையா நடிக்கிற? எத்தனை தடவை சொல்லுறது? இது எத்தனை? 10வது டேக்கா 12வது டேக்கா? ஒரு தடவை ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தா உனக்கு நடிக்க தெரியாது? ஊர்ல இருந்து வந்துடுறீங்க, ஆள் கொஞ்சம் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்துருந்தோன்னா என் தலையை இழுத்து ஒன்னொன்னெல்லாம் மாரடிக்கணும். கரெக்டாக பண்ணியா? அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, புதுசில் எல்லாருக்குமே இப்படி தான்மா வருவோம். நடிப்புங்கிறது அது ஒரு ஆட்டுமா, கொஞ்சம் பொறுமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50வது டேக் தானம்மா, இதுக்கெல்லாம் ஏம்மா ஃபீல் பண்ணுறீங்க? நான் எதுக்கு இருக்கேன் டைரெக்டாக? நான் உங்களுக்கு சொல்லித்தரேம்மா, பொறுமையாக, ஒன்றும் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் அந்த ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஜூஸ் வேணால் ஆப்பிள் ஜூஸ் சொல்லிட்டாமா? ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் நடிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே, டென்ஷன் ஆக வேணாம், ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஆள் எண்ணெயில் போட்ட பூரி மாரி கொஞ்சம் புசு புசுன்னு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். ஊரில் எரும மாடு மேய்ச்சிட்டு தான் தானே? டேய், நடிப்புங்கிறது அது உள்ளே இருந்து ஒன்றும்டா, சான்ஸ் மட்டும் கேட்குது இல்லை, நல்லா நடிங்கடா. எத்தனாவது டேக்கு? 4வது டேக்கா? 4வது டேக் ஒரு டேக்கில் நடிக்கணும்டா. நடிக்குங்கிறவன் ஒரே டேக்கில் நடிக்கிறவன் தான் நல்லா நடிக்க. 4வது டேக்கு 5வது டேக்குன்னு வந்து நம்ம தாலி இருக்கிறது. ஊரில் எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்ததெல்லாம் திங்க் பண்ணணும். இது நம்ம ஒரு டைரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, கரெக்டாக நடி, புரியுதா? போ.